பீட்ரூட் ஜூஸா? கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ண இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வெறும் கறி பவுடர் மட்டும் ஆட் பண்றேன். இப்பவே மனம் வருதே. எனக்காக உயிரை கொடுக்குற ஒரே ஜீவன் சிக்கன் மட்டும்தான். ஆமா நடி பிரியாணி செய்யலாமா? பிரியாணியா? சண்டே தானே இன்னைக்கு. ஓகே செய்யலாமே. சரி ஓகே, ஒரு 1/2 கிலோ இது பிரியாணிக்கும் 1/2 கிலோ வந்து சிக்கன் வறுவலுக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க. வேற யாரும் வாங்க முடி? ஆமாம்மா, அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க சீக்கிரம். சரி ஓகே, 15 minutes வந்துடுறேன். என்னடி பீட்ரூட் ஜூஸா? ஆமாம் பீட்ரூட் ஜூஸ் தான். மதியானம் நான்வெஜ் சமைக்க போகிறோம்ல, அதனால காலை லைட்டாக வச்சுக்கிட்டா மதியானம் நல்லா விட்டு வெட்டலாம். சரி சரி, பேசாமல் சீக்கிரம் போட்டு தாடி. தெரிக்குது. ஓவரா டார்ச்சர் பண்ற நீ உட்காந்துக்கிட்டு எங்க போனாலும். பட்டுலாம் அது ஹைட்டுக்கு ஃபர்ஸ்ட் சேர் எடுத்து போட்டுது, சேர் எடுத்து ஓரம் கட்டுது, இப்ப பஸ் சைக்கிள் எடுத்து போட்டு இருக்குது. பட்டு இங்க ஏதாவது அடங்குதா பாரு. அதெல்லாம் பண்ண கூடாதுடி. சூப்பரா இருக்கு. பவாடி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா பட்டு? சிக்கன் வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாமா? நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் எடுத்து எண்ணெய் சூடாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ண இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் வதங்கிச்சா? வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏய் நெக்ஸ்ட் தக்காளி பொரியல். ஆமாடா, இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அதாவது 100 கிராம் வெங்காயம் எடுத்துட்டோம் அப்படின்னா 150 கிராம் தக்காளி போடணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். இப்போ தக்காளி வதங்கும் போதே கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸ், கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசூரி மெத்தி இது போட்டுலாம். ஏன்னா தக்காளி சீக்கிரமா மேஷ் ஆயிடும். இது கசூரி மெத்தியா? ஆமா கசூரி மெத்தி. கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இந்தியன் ஃபிளாக் மாதிரி பிரைட் கலர். உன் ட்ரெஸ்ஸும் அப்படிதான். இந்தியன் ஃபிளாக் இது லைட்டா. இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆமா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் நான் இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் போடுறேன். சில்லி பவுடரு, அதாவது 1/2 kgக்கு. ஓகே. அதே ஈக்குவலா வந்து கொரியாண்டர் பவுடரும் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு கறி பவுடர். இதுக்கு கரம் மசாலா அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல, வெறும் கறி பவுடர் மட்டும் ஆட் பண்றேன். வாவ், இதுக்கு கலருக்கு நீங்க எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம நல்ல எண்ணெய் தாராளமா ஊற்றி செய்யறதுனால நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணா அதுவே நல்ல கலர் கொடுக்கும். எப்பவுமே வந்து கறி சிக்கன் மட்டும் தண்ணியோட போட்டுறக்கூடாது, இது பண்ணி தான் போடணும். என்னதான் வாஷ் பண்ணாலும் அது ஸ்மெல் இருக்கும். சில பேர் அதுக்கு தெரியாது, அப்படியே எடுத்து ஊற்றிடுவாங்க. சில பேர் என்ன சொல்றியா? முடிஞ்சா அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும், ரொம்ப இது பண்ணிக்கூடாது. வேணா நம்ம கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அளவாதான் சாப்பிடணும். சிக்கன் நல்லா எண்ணெயில வெந்திருக்கு. கொஞ்சம் லைட்டா, ரொம்ப குழம்பு வைக்கிற மாதிரி ஊத்த வேணாம். அந்த வறுவல் சிக்கன் சுக்கா மாதிரி மீடியமா தண்ணி ஊற்றி, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்ல இருந்து தண்ணி இறங்கும்ல, ஸோ மீடியமா தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். என்னம்மா பிரியாணி செய்யறோமா? செய்யலாமே. எவ்வளோ குவான்டிட்டி? 1/2 கிலோ பிரியாணி தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் போட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து பிரியாணிக்கு பிரியாணி லீவ்ஸ், அப்புறம் கல்பாசி கொஞ்சம், சின்னமன் கொஞ்சம், ஆனியன் போட்டுக்கலாமா?
ஜிஞ்சர் கார்லிக் எவ்வளோ கிராமு? 100 கிராம் போட்டுக்கலாம் 1/2 கிலோவுக்கு. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் வந்து தூக்குதலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணியில் வந்து தக்காளி, புதினா, மல்லி, தயிர் இதெல்லாமே வந்து ஒன்றா அட் அ டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பிரியாணி செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்ய ஆரம்பிச்சா பசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருது. பிரியாணி ரெடி ஆக மாட்டேங்குது. சண்டேனால எல்லா வீட்லையும் நடக்குது தானே. பிரேக்ஃபாஸ்ட் கட்டு டேரெக்டாக லஞ்சு தான். அதை நம்ம வீட்டில் சொல்ல வேணும். எல்லாரும் வீட்லயும் சண்டே வந்து லேட்டாக தான் ஆகும், முன்ன பின்ன தான் ஆகும். அப்படியே கரெக்டாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதியானம் வந்து லஞ்ச் கரெக்டாக 2 மணிக்குள்ள சமைச்சு முடிச்சிருவீங்களா? நீங்கள் சொல்லுங்க. ஏஞ்சியது மட்டும் 8 மணிக்கு ஏஞ்சிட்டாங்க. இப்பவே மனம் வருதே. எனக்காக உயிரை கொடுக்குற ஒரே ஜீவன் சிக்கன் மட்டும்தான். ஏண்டி நான் கொடுக்க மாட்டேனா? நீ கொடுப்ப, நீ என் உயிரை எடுப்ப. சின்ன வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அவ்வளோதான். சின்ன வெங்காயம்லாம் போடல, பெரிய வெங்காயம் தான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த பாய் வீட்டுல எல்லாம் வந்து ஏதோ தக்காளி ஆட் பண்ணுவாங்களாம். இவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துல ஒரு வாட்டி சாப்பிட்டு அது பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதனால நானும் இந்த ரைத்தா செய்யும் போது கொஞ்சோண்டு தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிட்டு தயிர், உப்பு போட்டு மயோனஸ் இருந்தால் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இருக்கு, அதான் சொல்றேன். ஆப்ஷனல் தான், அது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா அந்த திக்னஸ் கொடுக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. சிக்கன் ஓப்பன் பண்ணிடலாமா? அப்பா இப்போ சிக்கன் வெந்துட்டு இருக்கு. மாதிரி பெரிய டிஷ்ஷு செய்யனாலும் சிக்கன் கிச்சன் அலங்கோலமாயிடுது. பிரியாணிலாம் ஈஸியாக செஞ்சு செஞ்சிடலாம். அதுக்கான செய்முறைகள் தான் கடினமாக உள்ளது. தம் வைக்கிறதுக்கா? ரைஸ் போட்டேன். ரைஸ் வந்து இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஊற வச்சா போதும். நான் வந்து ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவேன் வடிகட்டி. இப்போ நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அந்த ரைஸுக்கான தண்ணியை ஊற்றிட்டு அரிசி ஆட் பண்ணி நல்லா இந்த சாதமும் தண்ணியும் ஒரே அளவுக்கு சமமாக வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கல் வச்சு தம் போட ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் கல் சூடு பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இதில் ரைஸ் மேலே வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து மேலே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டாலே வந்து சிக்கன் ரெடி ஆகிடும். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். கல்லை வந்து ஒரு 3 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு தம் போட்டேன். எப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு வச்சாலே சைடில் வந்து புகை போகாமல் இருந்தாலே தம் போட்ட மாதிரி தான். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். சுட சுட பிரியாணி எப்படி இருக்கு பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. சிக்கன் வறுவல், அதோட சூப்பரான ரைத்தா. ஃபைனலி பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. எங்கள் சண்டே வந்து சிக்கன் பிரியாணி அதோட முடியுது. ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக பக்காவாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஏய் என்னடி பண்ணுற? ஆயக்கிட்ட ஏண்டி சேட்டை பண்ணிட்டு இருக்க? தண்ணி